52 செகண்ட் வீடியோ. சரியா? இந்த 52 செகண்ட் வீடியோ, 52 நொடிகள் உள்ள ஒரு வீடியோவின் மூலமாக ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், அதுவும் பெண் உறுப்பினர், அதுவும் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் மோடியினுடைய முகமூடியை கழட்டி இருந்த வீடியோவை हमेशा पूरे टाइम रहते हैं, उसके बावजूद सबके बाद மலேசியா, சிங்கப்பூர், துபாய் நாடுகளில் குடியுரிமை வேண்டுமா? வெளிநாடுகளில் வெற்றிகரமாக இயங்கிக் கொண்டிருக்கும் பெரும் தொழில் நிறுவனங்களில் முதலீடு செய்ய விரும்புகிறீர்களா? பொது வர்த்தகங்களில் ஏற்றுமதி இறக்குமதி செய்ய வேண்டுமா? உடனடி தொடர்பு கொள்ளுங்கள். மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம், உடனே ஆர்டர் செய்யுங்கள். இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால், வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள். வணக்கம். 52 செகண்ட் வீடியோ. சரியா? இந்த 52 செகண்ட் வீடியோ, 52 நொடிகள் உள்ள ஒரு வீடியோவின் மூலமாக ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், அதுவும் பெண் உறுப்பினர், அதுவும் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் மோடியினுடைய முகமூடியை கழட்டி இருந்த வீடியோவை நீங்கள் பார்க்க வேண்டும் அல்லவா? முதலில் அந்த வீடியோவை பாருங்கள். हमेशा पूरे टाइम रहते हैं, उसके बावजूद सबके बाद मैं सोचती हूँ कि भाई सतपाल जी ने और विद्वान हमारे कानून मंत्री शंकर, उन्होंने बिहार वालों ने, उन्होंने जिस तरह से विस्तार से बात बोली, क्या हम नहीं बोल सकते? हम भी बोल सकते हैं, लेकिन आपको समय उचित देना चाहिए। और समय पर मैं तो हमारे चीफ विप से भी कहूंगी कि वो महिलाओं की बोलने के लिए आप सुनिश्चित करें कि कम से कम 2 के बाद, 3 के बाद, 4 बोलना चाहिए, 15 के बाद आप बुला रहे हैं। क्या बोले? हम तैयारी करिए पूरी 3 दिन से लगातार, लेकिन तैयारी के बाद हम पूरी बात नहीं कह सके। मैं तो यहाँ एक बात फिर कहूंगी कि अन्याय सहकर बैठ जाना ये बड़ा दुष्कर्म है। न्यायार्थ अपने बांधुओं को दंड देना धर्म है। नारी शक्ति, बेटी बचाओ बेटी बढ़ाओ என்று மூச்சுக்கு 300 தடவை மோடியும் பாஜகவும் RSSும் இந்தியாவில் இவருடைய ஆட்சி காலத்தில், குறிப்பாக கடந்த 10 வருடங்களாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள், முழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய ராஜஸ்தானை சார்ந்த பாஜக பாராளுமன்ற உறுப்பினர் ஜசூகர் மீனா, இவங்க நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் பேசுவதற்காக அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. அந்த நேரத்தில் அவர் பேசிய வீடியோவை தான் நீங்கள் பார்த்தீர்கள். அவங்க என்ன கேட்கிறாங்க அப்படின்னா, நாங்க இங்க எதுக்கு வரணும், நாங்க இங்க எதுக்கு வந்திருக்கிறோம், நாங்கள் பெண் பாராளுமன்ற உறுப்பினர் என்பதால எங்களுக்கு பேசுறதுக்கே 13ஆவதோ 14ஆவதோ 15ஆவதோ தடவை தான் வாய்ப்பே கிடைக்குது. அதுக்கு முன்னாடி ஒரு 15 பேர் ஆண் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பேசின பிறகுதான் எங்களுக்கு 15ஆவதோ 16ஆவதோ வாய்ப்பு கொடுக்குறீங்க. இப்ப நாங்க இங்கே வந்திருக்கிறதுக்கான காரணம் என்ன? எங்களை நீங்க ஏன் பேச அனுமதிக்கல? நீங்க சொல்றீங்களே பேட்டி பச்சாவோ பேட்டி படாவோ, நாங்க பெண்களுக்கு அப்படி, நாரி சக்தி இப்படின்லாம் சொல்றீங்களே, ஆனால் இது எப்படி இருக்கு அப்படிங்கிற கேள்வியே அந்த பாராளுமன்ற உறுப்பினர் மோடியை பார்த்து, பாஜகவை பார்த்து கேள்வி எழுப்பக்கூடிய வீடியோவை தான் நீங்கள் பார்த்தீர்கள். நான் ஒண்ணு கேட்கிறேன், நான் அவங்க இந்த பாராளுமன்ற உறுப்பினர், பாஜக பாராளுமன்ற உறுப்பினர் கேட்கிறேன், மேடம் இப்ப நீங்க உள்ள பேசியிருக்கிறீங்க, இப்ப மோடி அமித்ஷாவை என்ன நினைச்சிருப்பாங்க அப்படின்னா, உள்ள இப்ப நீங்க மோடிக்கு எதிராக, மோடி ஆட்சிக்கு எதிராக, மோடியினுடைய ஆட்சியில் பெண்களுடைய நிலைமை என்ன அப்படிங்கிறத சூசகமாக நீங்கள் தெரிவித்திருக்கிறீர்கள். இது வெளி உலகத்துக்கு தெரியாது. ஏன்னா பூரா பாராளுமன்ற உறுப்பினர்கள், எதிர்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் தூக்கி வெளியே போட்டாச்சு இல்லையா? இப்ப நீங்க பேசுறதுனால தப்பிச்சோப்பா யாரும் இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தால், ஆனால் இந்த வீடியோ இன்றைக்கு சமூக ஊடகங்கள்ல மிகப்பெரிய அளவிலும் வைரலாகி கொண்டிருக்கிறது. நான் கேட்கிறேன், இந்திய வரலாற்றில் பெண்களுக்கு மிக மிக பாதுகாப்பு இல்லாத, பெண்கள் மிக மிக மோசமாக நடத்தப்படக்கூடிய ஆட்சி யாருடைய காலத்தில் அப்படின்னா மோடியினுடைய காலத்தில் என்பதை எல்லோரும் சொல்லுவார்கள். அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. சரியா? ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் கேட்கிறார் இல்லையா, எனக்கு நாங்கெல்லாம் இங்க எதுக்கு இங்க வந்திருக்கிறோம், இந்த பாராளுமன்ற இதுல நாங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு இங்க வந்திருக்கிறோம், நாங்க 3 நாளா பாக்குறோம், 3 நாளா ஒரு மசோதா தொடர்பான பேச்சுவார்த்தை இருக்கு, எங்களை பேச அனுமதிக்கல,
3 நாளா கையை தூக்குறோம், என்னெல்லாமோ கேட்டுட்டு இருக்கிறோம், யாருமே எங்களுக்கு அனுமதி கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு கடுமையான வார்த்தைகளால் பேசக்கூடிய பாஜக பாராளுமன்ற உறுப்பினருடைய காட்சியை தான் நீங்கள் பார்த்தீர்கள். இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, இது ஒருபுறம் நடந்து கொண்டிருக்கிறது, மறுபுறம் இன்னொரு சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. என்ன தெரியுமா? ஹேமா மாலினி என்று சொல்லக்கூடிய பாஜகவுடைய பாராளுமன்ற உறுப்பினர், இவங்க கிட்ட என்ன பண்ணிருக்காங்கன்னா, பத்திரிகையாளர்கள் நேற்றுக்கு பாராளுமன்றம் முடிந்ததுக்கு பிறகு போய் கேட்டிருக்காங்க, என்னம்மா இந்திய வரலாற்றிலே இந்த அளவுக்கு நடந்தது கிடையாது, பூரா இந்த எதிர்கட்சி எம்பிக்களை எல்லாமே நீங்க வெளியே விட்டுட்டீங்க, சஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க, இது நியாயமா அப்படின்னு ஹேமா மாலினி கேட்டிருக்காங்க. உடனே ஹேமா மாலினி என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? எல்லாரும் கேள்வி கேட்கிறாங்க, மோடியை பார்த்து எல்லாரும் கேள்வி கேட்கிறாங்க, பாஜக அரசை பற்றி கேள்வி கேட்கிறாங்க, கேள்வி கேட்டா எங்களுக்கு எப்படி பிடிக்கும், கேள்வி கேட்டதுனாலதான் நாங்க சஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்றாங்க. மோடி அதானியினுடைய பஜனை பாடுவதற்கான மடம் அல்ல பாராளுமன்றம். பாராளுமன்றம் என்பது மக்களுக்கான பிரச்சனைகளை பற்றி, இந்த நாட்டினுடைய பிரச்சனையை பற்றி கேள்வி எழுப்ப வேண்டிய ஒரு இடம். அந்த கேள்விக்கு பொறுப்போடு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு மோடிக்கும் அமித்ஷாவிற்கும் ஆளும் கட்சிக்கும் இருக்கிறது. எதிர்கட்சியோட வேலை என்ன? நீங்கள் செய்யக்கூடிய மக்கள் விரோத செயல்கள், நீங்கள் செய்யக்கூடிய மோசமான அரசியல், இவற்றை சுட்டி காட்டுவதும் இவைக்கு சரியான பதில் சொல்வதும் தான் உங்களுடைய பொறுப்பு இல்லையா? பாராளுமன்றத்துக்கு உள்ளே சர்வசாதாரணமாக ஒரு தாக்குதல் நடக்குது. இந்த தாக்குதலை பற்றி ஒரு வார்த்தை கூட மோடியும் அமித்ஷாவும் பேச மாட்டேங்கிறாங்க. நாங்க டிவியில பேசுவோம்னு சொல்றாங்க. இதுவா ஜனநாயகம் அப்படின்னு பாராளுமன்ற உறுப்பினர்கள் கேள்வி கேட்கிறாங்க. இப்படி கேள்வி கேட்டா நாங்க சஸ்பெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு ஹேமா மாலினி சொல்றாங்க. நமக்கு புரியல, இதுவும் நமக்கு புரியல. ஏன்னா ஒரு கட்சியினுடைய 2 பாராளுமன்ற உறுப்பினர்கள், 2 பேருடைய 2 விதமான முகங்கள். அதைத்தான் நான் உங்கள்கிட்ட காட்டணும்னு நான் நினைச்சேன். முதல் விஷயத்துக்கே வருவோம். என்ன அப்படின்னா, பெண்களுடைய பாதுகாப்பை குறித்து நாம் கூடுதலாக பேச வேண்டாம் இல்லையா? நீங்க மணிப்பூர்ல என்ன நடந்தது அப்படிங்கிறது ஊர் உலகத்துக்கு தெரியும் இல்லையா? அதே மாதிரி டெல்லியில என்ன நடந்தது அப்படிங்கிறது ஊர் உலகத்துக்கு தெரியும். பாஜகவுடைய மிக முக்கியமான எம்எல்ஏக்கள் பல்வேறு நபர்கள் பெண்களுக்கு எதிராக செயல்பட்டதுக்கு இன்னைக்கு உத்தரப்பிரதேசத்துல ஒரு பாஜக எம்எல்ஏ போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறைக்கு சென்று இருக்கிறார். சரியா? அப்ப இதையொட்டி இவங்க பேசியிருக்கிறாங்க, எங்களுக்கு என்னப்பா நாங்க உள்ள வர அது இல்லை. இப்ப இன்னொரு விஷயம் இருக்குங்க. இந்த பாராளுமன்ற உறுப்பினர் இருக்காங்க இல்லையா, இந்த ஜசூகர் மீனா, இந்த ஜசூகர் மீனாவுக்கு இனி நீங்க பாத்தீங்க அப்படின்னா திரும்ப சீட்டு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா மோடி எதிர்த்து பேசிட்டாங்க. மோடியை பார்த்து கேள்வி கேட்பதும், மோடியை எதிர்த்து பேசுறதும், மோடியினுடைய ஆட்சியில எங்களுக்கே என்ன நிலைமை அப்படிங்கிறதெல்லாம் பேசினா இனி அடுத்த முறை ராஜஸ்தான் பாராளுமன்ற உறுப்பினராக இவருக்கு வாய்ப்பு கொடுப்பாங்களா? நிச்சயமா வாய்ப்பு இல்லை. ஆனா ஹேமா மாலினிக்கு திரும்ப வாய்ப்பு. ஏன்னா ஹேமா மாலினி RSS காரங்க என்ன சொல்லியிருக்காங்களோ அதே மாதிரி தான் பேசியிருக்காங்க. என்ன பேசியிருக்காங்க? கேள்வி கேட்டா நாங்க சஸ்பெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒட்டுமொத்தமாக நாரி சக்தி, அதே மாதிரி பேட்டி பச்சாவோ பேட்டி படாவோ என்று முழங்கி கொண்டிருக்கக்கூடிய மோடி ஆட்சியினுடைய முகமூடியை கழட்டி எறிந்திருக்கிறார் இந்த பாஜக பெண் பாராளுமன்ற உறுப்பினர். மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால CVC கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.